ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் கிட்டத்தட்ட எல்லா மணியுமே என்னோட மொத்த காசையுமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் தொலைச்சிட்டேன். அது எப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, முக்கியமான வீடியோ, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. இது ஏன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இருக்குங்கன்னா, நீங்கள் என்னோட மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் பண்ணாதீங்க. நானும் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னையோட இன்னைக்கு வரைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 2,64,000 ரூபாய் வந்து ஒரே ட்ரேடில் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு முக்கியமான ரெண்டு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தீபக் நைட்ரேட். ஸோ தீபக் நைட்ரேட் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரேடை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒன் டே பேட்டர்ன். ஸோ ஒன் டே பேட்டர்ன் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தது மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22% வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது. கரெக்டாக? ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ நான் எங்கே என்ட்ரு ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட என்ட்ரியை வந்து எங்கே செட் பண்ணியிருந்தேன்னா இங்கே இந்த ஏரியாவில். ஏன் என்ட்ரு ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக், மார்க்கெட்டும் வந்து நல்ல புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ட்ரு ஆயிருந்தேன். நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து என்ட்ரு ஆயிருந்தேன். சரி, நான் இதை ஃபஸ்ட்டு delete பண்ணிடுறேன். 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நான் என்ட்ரு ஆயிருந்தேன். என்ட்ரியில் எந்த இஷ்யூ இந்த மாதிரி எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு சூப்பரான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேண்டில் கூட ஒரு ஸ்ட்ராங் வந்து நெகட்டிவ் கேண்டில் மாதிரி தெரியல. கரெக்டாக? ஸோ அந்த கேண்டில் க்ளோஸ்லிங் நான் என்ட்ரு ஆனேன். ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் இருந்துட்டு கடைசி ஒரு 1 ஹவர் 19th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியான ஃபால், கிட்டத்தட்ட 3.5% மேலே ஃபால் ஆயிடுச்சு இமீடியட்டாக. பட் நான் க்ளோஸ் பண்ணல. ஏன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் எங்கே வச்சுருந்தேன்னா, ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலாக நான் ஃபிக்ஸ் பண்ணலை. பட் நான் எப்பவுமே சிஸ்டம் முன்னாடியே இருப்பேன். காலையில் 9 ஸ்டார்ட் பண்ணால் 3:30 3:45 மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னு வந்து நான் எப்பவுமே சிஸ்டம் முன்னாடி இருப்பேன். அதனால் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கல. பட் நான் என்ன இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸை நான் வந்து இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணலை. 50,000 60,000 சம்திங் வந்து லாஸ் இல்லை இருந்துச்சு இந்த இடத்துல. ஓகே, பட் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணியும் கூட நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணலை. பட் 20th வந்து இன்னைக்கு நமக்கு வெனஸ்டேவா? கரெக்ட். ஸோ வெனஸ்டே வந்து மார்னிங் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் ஒரு 8:30 8:45 வந்து வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. நான் சரி ஓகே மொபைலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சு அப்படின்னா, நான் ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தது என்னன்னா, எதர் ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். ஓகே, இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி இப்படி போகும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எப்பவுமே நான் சொல்கிறதான், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வந்து நிறைய நடக்கும். ஸோ அதில் இதுவும் ஒன்று. இதில் என்னோட மிஸ்டேக்ஸும் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா 6%க்கு மேலே ஃபால் ஆயிடுச்சு. ஓகே, நான் எங்கேயுமே இதை கவனிக்கவே இல்லை. ஓகே, நான் இந்த ஃபாலை வந்து கவனிக்கவே இல்லை. ஏன்னா நான் வெளியே போயிட்டேன். எமர்ஜென்சி சுச்சுவேஷங்கிறனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெவியான ஃபால். அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 12% கிட்ட வந்து ஃபால் ஆயிடுச்சு. 12.5%க்கு மேலே வந்து ஃபால் ஆயிடுச்சு. இதை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ இதனால தான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2,64,000 ரூபா வந்து லாஸ் வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெவியான லாஸ். நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.37 லேக்ஸ். ஓகே, இது வந்து என்னோட இந்த மந்த் ஏர்னிங்காக இருந்துச்சு டில் எப்போ டியூஸ்டே வரைக்கும். ஓகே, அண்ட் ஜஸ்ட் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, நான் தேர்ஸ்டே மார்னிங்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். எவ்வளோன்னா 2.64 லேக்ஸ் வந்து லாஸ் கிட்டத்தட்ட வந்து நெகட்டிவ். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தா நான் வந்து ஒரு 28,000 வந்து நெகட்டிவ்ல இருக்கேன் இப்போ. ஓகே, அதாவது 2.37 லேக்ஸ் வந்து ப்ராஃபிட்ல இருந்து இந்த அக்டோபர் மந்த்ல இப்போ ஒரே 2 நாளில் பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா வந்து லாஸ்ல போயிடுச்சு. ஓகே, பட் பிஸ்னஸ்ல இது வந்து சகஜம்தான். பட் இதில் வந்து மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அது மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், இப்போ நான் வந்து பிஸி அப்படின்னா
பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னாலும் நான் வந்து என்னோட ட்ரேடிங் டேவை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஓகே. நான் அதை கன்சிடர் பண்ணாமல் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை நான் கன்சிடரே பண்ணலை. நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா இது மேலே மூவ் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நடந்தது வேற. நான் என்ன பண்ணியிருக்கணும்னா ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த இடத்துல போட்டுட்டு நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா ஒரு 60-70,000 லாஸ்லேயே முடிஞ்சிருக்கும். பட் அதை பண்ணாதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,64,000 அவுட்டு. நான் இங்கே எங்கேயுமே பார்க்காதனால தட்ஸ் கான். போனது போனது தான். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அது. ஸோ பிஸியாக இருக்கும்போது எப்பவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க இல்லை பிஸியாக இருந்தாலும் நான் ஆல்ரெடி எடுத்த ட்ரேடு வந்து லைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி அதோட க்ளோஸ் ஆகிடும் கரெக்டாக. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக்கும் வந்து நீங்கள் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மிஸ்டேக் நம்பர் ஒன், பிஸி அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, பிஸி அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் டூ, ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை வந்து வச்சுக்கங்க. ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட். ஸோ ஸ்டாப் லாஸை வந்து வச்சுக்கங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதைத்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோ தட்ஸ் இட். ஸோ நான் வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 2 days வந்து பிரேக் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ அதனால் நிஃப்டியை வந்து நான் வாட்ச் பண்ண போகிறேன் 2 நாள் மறுபடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேண்டில் வந்து வரிசையாக போட்டிருக்கு, ரெட் கேண்டில்ஸ். ஓகே, அண்ட் சப்போர்ட்டில் தான் இருக்குது, பட் ஸ்டில் வீக்னஸ் இருக்குது ஸ்டில் நிஃப்டியில். அண்டு ரெட் கேண்டில் வந்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இதே சப்போர்ட் இருந்து நல்லா மூவ் ஆயிருக்கு 2 வாரமாக. பட் இந்த வீக் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய வீக்காக இருக்குது. இதை வந்து நம்ம ரிவர்சலாக பார்க்கலாமா இல்லை ஒரு கரெக்ஷனாக பார்க்குறதான்னு நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் தான் தெரியும். பட் இந்த ஒரு நல்ல ஸ்ட்ராங்குக்கு அப்புறம் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அப்சைட் மூமெண்டமில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இந்த வீக்கில் மட்டும் 2% வந்து அப்சைட் மூமெண்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா இருக்கு, நிஃப்டி வந்து டவுன் சைடு இருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு பார்த்தீங்கன்னா டக் ஆஃப் வார் அப்படின்னு தான் சொல்லணும். நிஃப்டி பாசிட்டிவ்ல இல்லை, பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம பழைய வீடியோஸ் பார்க்குறதுனா பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.